ஹலோ விவாஸ், இன்னைக்கான வீடியோ பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயக்குனர் பாரதி ராஜாவுடைய மறைவு பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய இறப்புக்கு பிறகு அவருடைய குடும்பத்தில் எழுந்திருக்கக்கூடிய அந்த சொத்து விவகாரம் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது, இந்த தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளையே ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு குடும்பத்தினரும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களும் தன்னுடைய வந்து சொத்தை வந்து யாருக்கு போய் சேரணும், யாருக்கு வந்து என்ன மாதிரியான பங்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுல வந்து இப்போவே வந்து அவங்க வந்து உயிலோ இல்லை வந்து ஒரு முறையான ஒரு சொத்து வந்து எழுதி கொடுக்குற மாதிரியான ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயத்தை வந்து மேற்கொள்வதற்கு ஒரு ஊண்டுகோலாக தற்போது பாரதி ராஜா அவர்களினுடைய வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனை அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருமே பார்க்கும் பொழுது தனக்கு பிறகு எந்த ஒரு பிரச்சனையும் தன்னுடைய குடும்பத்துக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு இப்போவே தன்னுடைய குடும்பத்தினருக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் யார் யாருக்கு போய் சேரணும், எவ்வளவு போய் சேரணும் அப்படிங்கிறத பற்றின பல தகவல்களை வந்து ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களும் வந்து அதற்கு ஏற்றவாறு வக்கீலை வச்சோ வந்து அவங்களுக்கு வந்து முறையான ஒரு டாக்குமெண்ட்டை வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த விஷயம் அப்படிங்கிறது வந்து நிறைய சோஷியல் மீடியாவிலையும் சரி, நம்ம நிறைய பொது இடங்கள்லையும் சரி, நாம் அதிகபட்சமாக கேள்விப்படக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்பட்டு வருகிறது அப்படின்னே சொல்லலாம். தற்போது பார்த்திங்கன்னா, மகளுக்கா மருமகளுக்கா இந்த சொத்து போக போகிறது, யாருக்கு எவ்வளவு சொத்து மதிப்பு போக போகிறது அப்படிங்கிற கேள்வியை தாண்டி தற்போது வந்து மருமகளுக்கு சொத்து கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து உருவாக்கி வைத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இது குறித்த ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தகவல் தான் தற்போது வெளியாகி இருக்கிறது. இது குறித்த விரிவான தகவலோடு இன்னும் பரபரப்பான அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்கள் திறந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இயக்குனர் பாரதி ராஜாவினுடைய மறைவுக்கு அப்புறமா அவருடைய குடும்பத்தை சுற்றி எழுந்த சர்ச்சைகள் இன்னும் அடங்கிய பாடில்லை. இது மிகப்பெரிய அளவில் தாக்கத்தையே ஏற்படுத்தி வருது. அதிலும் குறிப்பாக இறுதி சடங்கின் போது நடந்ததாக சொல்லப்படக்கூடிய குடும்ப தகராறு சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய விவாதமாக மாறிய நிலையில் தற்போது அது குறித்த பாரதி ராஜாவின் தம்பி ஜெயராஜ் மன வேதனையுடன் அளித்திருக்கக்கூடிய விளக்கம் அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. தமிழ் சினிமாவில் கிராமத்து மண் வாசனையை உலகம் முழுவதும் கொண்டு சென்ற இயக்குனர் பாரதி ராஜா நூற்றுக்கணக்கான கலைஞர்களை அறிமுகப்படுத்திய அவர் ரசிகர்களின் மனதில் தனி இடம் பிடித்தவர். ஆனால் அவரது மறைவுக்கு பிறகு குடும்பத்தை பற்றிய செய்திகள் தான் அதிகமாக பேசப்பட்டு வந்தன. பாரதி ராஜாவின் இறுதி சடங்கின் போது மகள் ஜனனி மருமகள் நந்தனா இடையே ஏற்பட்டதாக கூறப்பட்ட கருத்து வேறுபாடு இணையத்தில் பல்வேறு கதைகளாகவே பரவியிருக்கிறது. சிலர் மருமகளை வீட்டை விட்டு விரட்டி விட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சிலரோ சொத்து பிரச்சனை காரணமாக குடும்பம் வந்து உடைந்து விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில யூடியூப் சேனல்கள் பார்த்திங்கன்னா, யூடியூப் சேனல்கள் அது மட்டும் இல்லாமல் சமூக வலைதள பக்கங்களில் 1000 கோடி ரூபாய் சொத்துக்காக குடும்பத்தில் மோதல் அப்படின்ற தலைப்புகளுடன் தகவல்களை வந்து பரப்ப தொடங்கியிருக்காங்க. இதனால் பாரதி ராஜா குடும்பம் குறித்து பல்வேறு ஊகங்கள் உருவாகி வருது. குறிப்பாக ஜனனி மீது கடுமையான விமர்சனங்களும் எழுந்து வருது. சொத்துக்காக மருமகளை ஒதுக்குகிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகளும் பரவி வருது. இந்த நிலையில தான் பாரதி ராஜாவினுடைய தம்பி ஜெயராஜ் இது குறித்து வெளிப்படையாகவே பேசியிருக்கார். அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, சோஷியல் மீடியாவில் எதை வேண்டுமானாலும் பேசுகிறாங்க, எங்கள் குடும்பத்தை பற்றி தெரியாமல் பலரும் அவதூறு பரப்புகிறாங்க, 1000 கோடி சொத்துக்காக சண்டை நடக்குதுன்னு பேசுகிறத கேட்கும் போது வேதனையாகவே இருக்கு. எங்கள் குடும்பத்தை இவ்வளவு கேவலப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு ஆதங்கப்பட்டார். அதோடு பரவி வரக்கூடிய சொத்து விவகார வதந்திகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் ஒரு முக்கிய தகவலையும் பகிர்ந்திருக்கார். பாரதி ராஜா அண்ணன் உயிரோடு இருக்கும் போதே சொத்துக்களை பிரித்து எழுதி வைத்துட்டார்.
மகளுக்கு தனியாக ஒரு பங்கு, மருமகளுக்கு தனியாக ஒரு பங்கு, மனைவிக்கு தனியாக ஒரு பங்கு அப்படின்னு 3 பங்காக எல்லாவற்றையும் ஒழுங்காக பிரித்து கொடுத்து விட்டார். அதனால இப்போது சொத்துக்காக யாரும் சண்டை போட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அண்ணி இருக்கும் வரைக்கும் அவருடைய பங்கு அவரிடமே இருக்கும். அவருக்கு பிறகு அது சட்டப்படி 2 பங்காக பிரியும். அவ்வளவுதான். இதை விட்டுவிட்டு மக்கள் கற்பனைக்கு எட்டிய கதைகளை உருவாக்கி பேசிக்கொண்டிருக்காங்க அப்படின்னும் சொல்லியிருக்காரு. ஜெயராஜினுடைய இந்த பேட்டி தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலாகி வந்துட்டு இருக்கு. பலரும் ஒரு குடும்பத்தை தனிப்பட்ட பிரச்சனையை சொத்து சண்டையாக மாற்றி வீசுவது தவறு அப்படின்னும், பாரதி ராஜா போன்ற ஒரு சாதனையாளரின் குடும்பத்தை தேவையில்லாமல் இழுக்க வேண்டாம் அப்படின்னும் கருத்து தெரிவித்து வராங்க. மறுபுறமும் பாரதி ராஜா வாழ்ந்த காலத்திலேயே குடும்பத்தினருக்கான பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சொத்துக்களை தெளிவாக பிரித்து வைத்திருந்தார் என்ற தகவலும் தற்போது பலரது கவனத்தையும் ஈர்த்திருந்தது. சினிமாவில் பல கதைகளை உருவாக்கிய பாரதி ராஜாவின் குடும்பமே தற்போது ஒரு கதையாக சமூக வலைதளங்களில் பேசப்படுவது அவரது ரசிகர்களை வருத்தமடைய வைத்திருக்கிறது. உண்மை தெரியாம பேசுறத நிறுத்துங்கள் என்பதே தற்போது பாரதி ராஜா குடும்பத்தினரின் ஒரே வேண்டுகோளாகவும் தற்போது இருந்து வந்துட்டுருக்கு அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் பாரதி ராஜா இறுதி சடங்குக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய மனைவி வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு உருக்கமான அறிக்கை அப்படிங்கிறது அனைவரையும் பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி அடைய செய்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். தமிழ் சினிமாவினுடைய வரலாற்று மாற்றிய இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் மறைவு திரை உலகத்தையும் ரசிகர்களையும் ஆழ்ந்த சோகத்தில் ஆழ்த்தியிருந்தது. கிராமத்து மண் வாசனையை உலகம் முழுவதும் கொண்டு சென்ற அந்த மகத்தான கலைஞர் இனி நம்மிடமே இல்லை அப்படின்னே உண்மை அப்படின்னு சொன்னாலும் பலராலும் இன்னும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகவே பார்க்கப்படுது. பாரதி ராஜாவினுடைய மறைவையொட்டி தமிழகம் முழுவதும் இரங்கல் அலை எழுந்து வந்தன. அரசியல் தலைவர்கள், திரையுலக பிரபலங்கள், ரசிகர்கள் அப்படின்னு ஆயிரக்கணக்கானோர் நேரில் அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க. அவரது உடல் சொந்த ஊரான தேனியில முழு அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டிருந்தது. இந்த இறுதி நிகழ்வில் பொதுமக்கள் முதல் திரையுலகத்தின் முன்னணி நட்சத்திரங்கள் வரை பலரும் கலந்து கொண்டு கண்ணீருடன் அவருக்கு இறுதி மரியாதை செலுத்தியிருந்தாங்க. இந்த நிலையில் பாரதி ராஜாவின் மனைவி சந்திரலீலா பாரதி ராஜா வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை பலரையும் நிகழ்ச்சியில் ஆழ்த்தியிருந்தது. அந்த அறிக்கையில் தன்னுடைய குடும்பத்தின் துயர நேரத்தில் உடனிருந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக தன்னுடைய கணவரின் இறுதி சடங்கு முழு அரசு மரியாதையுடன் நடத்த உத்தரவிட்ட தமிழக முதல்வர் ஜோசப் விஜய்க்கு சிறப்பு நன்றியை தெரிவித்திருக்காங்க. மேலும் இறுதி நிகழ்வுகளை சிறப்பாக நடத்த தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்த அரசு அதிகாரிகள், காவல்துறை, மாவட்ட நிர்வாகம் மற்றும் பணியாளர்கள் அனைவருக்கும் குடும்பத்தின் சார்பில் நன்றியை பதிவு செய்திருந்தாங்க. அதோடு நேர்லையும் சமூக வலைதளங்கள்லையும் ஆறுதல் தெரிவித்த மக்கள், ரசிகர்கள், நண்பர்கள் மற்றும் திரையுலக பிரபலங்கள் அனைவரின் அன்பும் ஆதரவும் இந்த துயர நேரத்தில் தங்களுக்கு ஆறுதலாக இருந்ததாகவும் அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க. ஒரு மனிதன் மறைந்த பிறகும் அவரது சாதனைகள், அவர் விதைத்த அன்பு, அவர் உருவாக்கிய உறவுகள் உயிருடன் இருப்பதை பாரதி ராஜாவின் இறுதி நிகழ்வுகள் மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கின்றன. அவரது படைப்புகள் வாழும் வரை அவர் மறைய மாட்டார் என்பதை ரசிகர்களின் உணர்வாகவும் இருக்கின்றது.